செம்மணி மனித புதைகுழியில் சர்ச்சையினை ஏற்படுத்தியிருந்த சவப்பெட்டி இன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சவப்பெட்டிக்குள் இருந்து எலும்புக்கூடு மற்றும் வேறு சில பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது மட்டுமல்லாமல் அந்த மனித புதைகுழி பிரதேசத்தில் அடையாளப்படுத்தப்பட்டிருந்த கைக்குழந்தையினுடைய எலும்புக்கூடானது இன்று மிகுந்த சிரமத்தின் மத்தியில் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அந்த கைக்குழந்தையினுடைய எலும்புக்கூடானது மண்ணுடன் சேர்த்து அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கு மேலாக இன்றைய நாள் அகழ்வுகளின் போது புதிதாக 5 மனித எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு இந்த செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்றிருந்த அகழ்வு நடவடிக்கைகளிலிருந்து கிடைக்கக்கூடிய புதிய தகவல்கள் என்ன என்பது சம்பந்தமாக விரிவாக பார்ப்பதுதான் இந்த வீடியோவாக இருக்கும். வணக்கம், இது ஜேசட் தமிழ் ரிப்போர்ட். எமது தளத்திற்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாக இருந்தால் எமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அரியாலை செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் இன்று செவ்வாய்க்கிழமை இந்த 3ஆம் கட்டத்தின் 8வது நாள் அகழ்வு நடவடிக்கைகள் முழு நேரமாக முன்னெடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக காலை 8:30 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டிருந்த இந்த அகழ்வு நடவடிக்கைகளானது மாலை 4:30 மணி வரையும் நீடித்திருந்தது. இந்த அகழ்வு நடவடிக்கைகளின் போது புதிதாக 5 மனித எலும்புக்கூடுகள் அங்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதற்கு மேலாக இன்றைய நாள் அகழ்வுகளின் போது அங்கு ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்டிருந்த 2 மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக சுத்தப்படுத்தப்பட்டு அந்த அகழ்வு தளத்திலிருந்து அகழ்ந்து எடுக்கப்பட்டு பரிசோதனைகளுக்காக தயார்படுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் இன்றைய நாள் அகழ்வுகளின் போது இந்த அகழ்வு நடவடிக்கைகளில் ஒரு குழப்பத்தினை ஏற்படுத்தியிருந்த அல்லது ஒரு சர்ச்சையினை ஏற்படுத்தியிருந்த சவப்பெட்டி இன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக அந்த சவப்பெட்டியானது எலும்புக்கூடுகளுக்கு நடுவில் புதைக்கப்பட்டிருந்ததாக கண்டறியப்பட்டிருந்தது. அதாவது கடந்த அகழ்வு நடவடிக்கைகளின் போது இடுப்பிற்கு கீழ்ப்பகுதி இல்லாத நிலையில் அடையாளப்படுத்தப்பட்டிருந்த எலும்புக்கூட்டிற்கு அருகில், அதாவது அந்த எலும்புக்கூட்டிற்கு நடுப்பகுதியில் இந்த சவப்பெட்டியானது புதைக்கப்பட்டிருந்தது, அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த வகையில் இடுப்பிற்கு கீழ்ப்பகுதி இல்லாத நிலையில் அடையாளப்படுத்தப்பட்டிருந்த அந்த எலும்புக்கூடானது அந்த அகழ்வு தளத்திலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் அதற்கு நடுவே புதைக்கப்பட்டிருந்த அந்த சவப்பெட்டியினை அகழ்ந்தெடுக்கின்ற நடவடிக்கைகள் இன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இன்று அந்த சவப்பெட்டியினை அகழ்ந்தெடுத்திருந்த போது அந்த சவப்பெட்டிக்குள் இருந்து எலும்புக்கூடும் மீட்கப்பட்டிருக்கின்றது. அந்த எலும்புக்கூட்டோடு சேர்த்து நாணயக்குட்டி ஒன்றும் காப்பு ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த எலும்புக்கூட்டுடன் சேர்த்து காப்பு மீட்கப்பட்டுள்ளதால் அந்த எலும்புக்கூடானது ஒரு பெண்ணொருவருடைய எலும்புக்கூடாக இருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. அந்த வகையில் இந்த அகழ்வு நடவடிக்கைகளில் ஒரு சர்ச்சையினை ஏற்படுத்தியிருந்த அந்த சவப்பெட்டி எவ்வாறு அங்கு புதைக்கப்பட்டிருந்தது, அதனை யார் அங்கு கொண்டு வந்து புதைத்திருந்தார்கள், அந்த சவப்பெட்டி அங்கு புதைக்கப்படுகின்ற போது அதற்காக குழி வெட்டப்படுகின்ற போது அங்கு ஏற்கனவே புதைக்கப்பட்டிருந்த எலும்புக்கூடுகளை அந்த குழியினை வெட்டியவர்கள் நிச்சயமாக கண்டிருக்க வேண்டும். அந்த வகையில் இது சம்பந்தமான விசாரணைகள் தற்பொழுது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அந்த சவப்பெட்டியில் இருந்து மீட்கப்பட்டிருந்த எலும்புக்கூடு யாருடையது, உண்மையிலேயே மயான நிர்வாகத்திடம் அனுமதி பெற்ற அந்த சவப்பெட்டி அங்கு புதைக்கப்பட்டிருந்தது என்பது சம்பந்தமான விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் தற்பொழுது ஆரம்பித்திருக்கின்றார்கள். இதன் அடிப்படையில் இந்து மயானத்தின் நிர்வாகத்தினரிடம் இது சம்பந்தமான வாக்குமூலங்களை பெறுகின்ற நடவடிக்கைகளிலும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் தற்பொழுது ஈடுபட்டிருக்கின்றார்கள். எதிர்வரும் நாட்களில் இது சம்பந்தமாக நடத்தப்படுகின்ற தொடர்ச்சியான விசாரணைகளின் போதே இந்த சவப்பெட்டி எவ்வாறு புதைக்கப்பட்டிருந்தது, யாரால் புதைக்கப்பட்டிருந்தது, யாரிடம் அனுமதி பெற்று அந்த இந்து மயானத்தில் அந்த சவப்பெட்டி புதைக்கப்பட்டிருந்தது என்பது சம்பந்தமான முழுமையான தகவல்களை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கும். மேலும் இன்றைய நாள் அகழ்வுகளின் போது அந்த அகழ்வு பிரதேசத்தில் அடையாளப்படுத்தப்பட்டிருந்த சிறு கைக்குழந்தையினுடைய எலும்புக்கூடு அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்தது. அந்த எலும்புக்கூட்டினை அகழ்ந்தெடுப்பதில் அங்கு அகழ்வு பணிகளில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகள் மிகுந்த சிரமங்களை எதிர்நோக்கி இருந்தார்கள். குறிப்பாக அந்த எலும்புக்கூடானது கைக்குழந்தையினுடைய எலும்புக்கூடாக காணப்படுவதனால் அது சிதைந்த நிலையில் காணப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் அதனை பாதுகாப்பாக மீட்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. அதன்படி அந்த எலும்புக்கூட்டினை சூழ உள்ள மண்கள் அணைக்கப்பட்டு அதனை சூழ பண்டேஜ் அடிக்கப்பட்டு அந்த பண்டேஜுக்கு சுண்ணாம்பு பூசப்பட்டு அந்த எலும்புக்கூட்டுடன் காணப்பட்டிருந்த மண் பகுதி அனைத்தும் இறுகிய பின்னர் அது அந்த மண்ணுடனே சேர்த்து அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் அந்த கைக்குழந்தையின்
மனிதனுடைய எலும்பு மீட்கப்பட்டது போன்று அந்த அகழ்வு தளத்திலிருந்து மற்றொரு எலும்பு கூடும் இன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இன்றைய நாள் அகழ்வுகளின் போது 2 மனித எலும்பு கூடுகள் அங்கிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் இன்று புதிதாக அடையாளப்படுத்தப்பட்டிருந்த அந்த எலும்பு கூடுகளுடன் சேர்த்து இந்த செம்மண்ணை சித்துப்பாத்தி மனித புதைக்குழியில் மொத்தமாக நடைபெற்றிருந்த அகழ்வு நடவடிக்கையின் போது புதிதாக அடையாளப்படுத்தப்பட்டிருந்த எலும்பு கூடுகளுடைய எண்ணிக்கை 255 அதிகரித்திருக்கின்றது. அதே போன்று அந்த அகழ்வு பிரதேசத்திலிருந்து மொத்தமாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்த எலும்புக்கூடுகளுடைய எண்ணிக்கை 249 அதிகரித்திருக்கின்றது. இந்த அகழ்வு நடவடிக்கைகளானது நாளையும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும். நாளையும் முழுநேர அகழ்வு நடவடிக்கைகளாக அந்த அகழ்வுகள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நாளை நடைபெறுகின்ற அந்த அகழ்வு நடவடிக்கைகளில் கிடைக்கப்பெறுகின்ற தகவல்களுடன் மற்றொரு வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். செம்மணி சித்துப்பாத்தி அரியாலை மனித புதைகுழியின் அகழ்வு பணிகள் இன்றைய நாள் காலை 8 மணி முதல் தற்போது வரை இடம்பெற்று வருகின்றது. அகழ்வு பணிகளின் 8வது நாள் இன்றைய தினம் 5 மனித எண்பு தொகுதிகள் புதிதாக சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளதுடன் 2 மனித எண்பு தொகுதிகள் முழுமையாக வெளியேற்றப்பட்டு அடையாளமிடப்பட்டு நீதிமன்றத்தின் கட்டுக்காவலுக்கு ஒப்படைக்கப்பட்டது. இந்த நிலையில் மொத்தமாக இன்றைய தினம் அகழ்வு பணி வரை எடுக்கப்பட்ட மனித எண்பேற்றங்கள் 249. இன்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்ட மனித எண்பு தொகுதி 2ல் 1 வந்து சிறு குழந்தையினுடைய உடலம். அந்த உடலம் வந்து முழுமையாக மண்ணோடு சேர்ந்து அகழ்ந்து முடியாத ஒரு நிலையில் இருந்ததால் பேண்டேஜ் கட்டுக்களை இட்டு முறைமையாக பதப்படுத்தப்பட்டு தான் அந்த இது வந்து உடலம் மண்ணிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டது. அதே வேளையில் காஃபின் மனித உடலம் பெட்டியுடன் அடக்கப்பட்டது மாதிரி இருந்த உடலமும் இன்றைய தினம்தான் மண்ணிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டது. சான்றுபொருட்கள் இதுவரை காலம் ஆரம்பித்த நாளிலிருந்து இன்றைக்கு மட்டும் எடுக்கப்பட்ட சான்றுபொருட்கள் சில நாணய குற்றிகளும் அதே நேரத்தில் தங்க ஆபரணம் என்று சந்தேகப்படக்கூடிய ஒரு சிறிய ஆபரணம் ஒன்றும் அதை விட எரிந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட சில எரிந்த நிலையிலிருந்த எலும்பு தொகுதிகளும் நீதிமன்ற கட்டுக்காவலில் வந்து கொடுக்கப்பட்டது. இதுவரை காலம் வந்து சிறுவர்களுடைய அல்லது குழந்தைகளுடைய எலும்பு கூடு வந்து இந்த பதப்படுத்தப்பட்ட நிலையில் எடுத்துக்கிட்டே இல்லை. சுற்றி விட பண்டேஜ் அடித்து அது மண்ணோடு அகழ்ந்தெடுக்கப்பட்டது. இது வித்தியாசமாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கான காரணம் இதுக்கு முதலும் 2-3 மனித எண்பு தொகுதிகள் சிறுவர்கள்ட வந்து மண்ணிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்படல இந்த நிலையில் தான் அகழ்ந்தெடுக்கப்பட்டது. என்னென்னு சொன்னால் இந்த பதப்படுத்தல் முறைக்குள்ளே போட்டு எடுக்கல பிறகு மனித ஆய்வுகளின் பொழுது இந்த பதப்படுத்தலை வந்து வெளியே கட்டிட்டு ஆய்வு செய்கிறது, அந்த எலும்பு தொகுதி அமைந்துள்ள நிலையை வச்சுக்கொண்டு ஆய்வு செய்கிறதுன்றது வந்து இலகுவான முறையில் இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த முறைமை பயன்படுத்தப்பட்டு வருகிறது. சவப்பட்டி எடுக்கப்பட்ட இடத்துல அந்த சவப்பட்டிக்கு உள்ள வந்து எலும்பு கூட ஏதாவது எடுக்கப்பட்டிருக்கு. அந்த பட்டி இருந்த எல்லைகளுக்குள்ளே இருந்த ஆணிகளும் அதே நேரத்தில் அந்த உடலமும் அதோடு சேர்த்து ஒரு நாணய குற்றியும் ஒரு காப்பிட ஒரு சின்ன சிதைவடைந்த ஒரு துண்டும் அணிகலன் ஒன்று சிதைவடைந்த துண்டு ஒன்றும் எடுக்கப்பட்டது.